ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க மயு. இந்த வாரத்துக்கான டாரட் ரீடிங் அண்ட் ஃபேரி நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம மயு டிவைன் லைட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் என்னுடைய இனிமையான நன்றிகள். இப்போதான் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வாரம் நமக்கு ஏஞ்சல்ஸும் யூனிவர்ஸும் டாரட் டெக் வழியா நமக்கு என்னென்ன மெசேஜஸ் சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். எடுத்ததுன்னு ஒரு கார்டு கீழே விழுகுது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். அந்த கார்டை தனியாக வச்சுக்கலாம். நம்ம அடுத்ததை ஸ்ப்ரெட் பண்ணி எடுப்போம். ஸோ ஒவ்வொரு வாரமும் நமக்கு ஏஞ்சல்ஸும் சரி யூனிவர்ஸும் சரி டாரட் கார்டு மூலமாக நமக்கு நிறைய நல்ல விஷயங்களும் நிறைய அவேர்னஸான செய்திகளையும் நமக்கு கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ என்னோட ஒவ்வொரு ப்ரெடிக்ஷன்ஸும் ஏஞ்சல்ஸ் ஆர் யூனிவர்ஸ் ஸோ அவங்க கொடுக்குற ஒவ்வொரு மெசேஜஸும் நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. ஸோ கார்ட்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு. இந்த வீக் என்னென்ன மெசேஜ் நம்ம கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாமா? முதல்ல கார்ட்ஸை நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒவ்வொரு கார்ட்ஸாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கார்டு தன்னாலே கீழே விழுந்தது. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் எடுக்க போகிறோம். ஆஹா, கிங் ஆஃப் வாண்ட் வந்திருக்கு. ஆரம்பமே அமக்கலமாக இருக்குது. ஸோ இந்த வீக் ரொம்ப அமக்கலமாக இருக்கும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். வாங்க ரீடிங்குள்ள போகலாம். இந்த வாரம் உங்களுக்கு ஏதாவது பொறுப்புகளை தலைமை ஏற்று நடத்தும் வாய்ப்பு கொண்ட வாரமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நிறைய சவால்கள் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் சமாளிச்சிடுவீங்க. அதே சமயம் அதிகாரப்பூர்வமான ஒரு நிலையை நீங்க உணர்வீங்க. அது மட்டும் இல்ல, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கண்டிப்பா வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம செயலாற்றுங்க. வெற்றி உங்களுக்கு தான். ரெண்டாவது கார்டு என்ன வந்திருக்குன்னு பாருங்க. அமேசிங்கான கார்டு வந்திருக்கு. ஸோ மேஜர் அர்கானா கார்டும் அதே தான் உறுதிப்பட்டது அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா உங்ககிட்ட அதிகாரம் இருந்தாலும் வீட்லயும் சரி அல்லது வேலை பார்க்குற இடமா எதுவா இருந்தாலும் சரி பெரியவங்க ஆலோசனை கேட்டு நடக்கிறதுன்றது ரொம்பவே நல்லது. அது உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும். எதுலையும் ஓவர் கான்ஃபிடென்ட்டோ அல்லது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய முயற்சியோ கண்டிப்பா பண்ணவே பண்ணாதீங்க. கோ வித் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி போயிட்டே இருங்க. சூப்பரா இருக்கும். எதையும் ப்ராக்டிக்கலா திங்க் பண்ணுங்க, ப்ராக்டிக்கலா பேசுங்க, ப்ராக்டிக்கலா முடிவெடுங்க. ஸோ ப்ராக்டிக்கல்ன்ற வார்த்தையை மறக்கவே மறக்காதீங்க. அதே மாதிரி யார்கிட்டையும் எந்த இடத்துலையும் தற்பெருமை மட்டும் இந்த வாரம் பேசிடாதீங்க. பாருங்க, நான் சொல்லும் போதே என்னோட போன்ல இருந்து ஒரு மெசேஜ் டோன் டிங்குன்னு அடிக்குது. அதனால உங்களை நீங்களே சமநிலையில வச்சுக்கோங்க அப்படிங்கிறத நான் இந்த கார்ட்ஸ் மூலமா உணர்றேன். அடுத்த கார்டும் ஒரு மேஜர் அர்கானா கார்டு வந்திருக்கு. ஸோ சில நேரங்கள்ல உங்களுக்கான வழியை வெளியே தேடாதீங்க. அது உங்களுக்குள்ளதான் இருக்கு. உங்களுக்குள்ள தேடுங்க அப்படின்றது தான் இந்த கார்டு நமக்கு பதில் சொல்லுது. ஸோ உங்களுக்குள்ள நீங்க தேடினீங்கன்னா உங்களுக்கான பாதை எது அப்படின்ற வழி உங்களுக்கு தெரிய வரும். தேவைப்பட்டா உங்க புத்திசாலி நண்பர்கள் கிட்ட, அதாவது இப்ப நீங்க புத்திசாலி இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஸோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகவும் புத்திசாலியான நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட உதவி கேளுங்க. சூழ்நிலைகளை ரொம்ப அழகாவே கையாள்வீங்க அப்படின்னா கூட சிச்சுவேஷன்ஸை நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா மறுபடியும் ப்ராக்டிக்கலாக இருங்க, ப்ராக்டிக்கலாக பேசுங்க, ப்ராக்டிக்கலாக செயல்படுங்க அப்படின்னு தான் இந்த கார்ட்ஸ் நமக்கு மறுபடியும் உணர்த்துது அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு லைக் கொடுத்து பாருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த அவேர்னஸ் மெசேஜ் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாமா? அடுத்த கார்டில் நமக்கு என்ன விஷயம்? ஆஹா, ரொம்பவே அவேர்னஸான கார்டு தான் வந்திருக்கு. வாங்க. இந்த வாரம் எந்த காரணத்தை முன்னிட்டும் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. சிச்சுவேஷன் அப்படி அமைஞ்சாலும் ஒன்று பொறுமையாக போயிடுங்க, இல்லைன்னா அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுங்க. ஸோ நோ ஆர்கியூமெண்ட். ஓகே, சில நேரம் உங்களுக்குள்ளேயே நிறைய எண்ண போராட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா தண்ணி நிறைய கொடுங்க, இயற்கையை ரசிங்க, அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் நகர்ந்து போங்க, மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. மெடிடேஷன் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி இந்த வாரம் கொஞ்சம் உதவி செய்ய முடிஞ்சா போய் உதவி செய்யுங்க. இல்லைன்னா யாராவது உதவி கேட்டாங்கன்னா உடனே உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. இது ரெண்டுக்குமே சுச்சுவேஷன்ஸ், இந்த ரெண்டுக்குமான சுச்சுவேஷன் அமையலை அப்படின்னா நீங்கள் யாரிடமாவது உதவி கேட்க வேண்டியிருக்குது அப்படின்னா தயங்காமல் போய் கேளுங்க. நிச்சயமாக உதவி கிடைக்கும். இந்த வாரம் பணப்புழக்கம் நல்லா இருக்கும். சிலருக்கு உதவி செய்கிற மாதிரியான சூழல் அமையும், சிலருக்கு உதவி கிடைக்கிற வாய்ப்புகள் இந்த வாரம் ரொம்ப நல்லாவே அமையும். இந்த வாரம் உதவிகள் கிடைக்கும் வாரமாக அமையும் வாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி கையில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது தயவு செஞ்சு யாருக்காவது பாக்கி கொடுக்க வேண்டியிருக்கு, இல்லை யாருக்கோ போன வாரம் நம்ம கைமாட்டா வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடுறது ரொம்பவே நல்லது அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ இந்த வாரம் ஒன்று நீங்கள் உதவி கேட்கும் வாரமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா
நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யும் வாரமாக இருக்கும். மொத்தத்தில் உதவி அப்படின்றது மெயின் கான்செப்ட்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்காவது கொடுக்க வேண்டியிருந்தது அப்படின்னா இந்த வாரம் கொடுத்தீங்கன்னா அந்த கடன்கள் சீக்கிரமாக அடையக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அப்படின்றதும் இந்த கார்ட்ஸ் மூலமாக நான் பார்க்குறேன். ஸோ அதே மாதிரி நிறைய அன்பை கொடுங்க. உங்களுக்கு திருப்பி அதே அன்பு பல மடங்காக ரிட்டர்ன் வரும். நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு திருப்பி உங்களுக்கு பல மடங்காக திருப்பி வரும் அப்படின்றது தான் இந்த கார்ட்ஸ் நமக்கு உணர்த்துறதா நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ நிச்சயமாக நீங்களும் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நிறைய கொடுங்க, நிறைய பெறுவீங்க அப்படின்னு இந்த வாரம் மெசேஜாக நம்ம பார்க்கலாம். இந்த வாரம் உங்களுக்கான ஃபேரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வேகமாக கார்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம பேசுவோம் வாங்க. ஜென்ரலாக ஃபேரியோட மெசேஜ் எனக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். உங்களுக்கு அந்த மாதிரி கனெக்ட் ஆகுது அப்படின்னா நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வாங்க. இந்த வாரம் ஒவ்வொரு மணிப்பொழுதையும் உணர்ந்து அனுபவித்து செயல்படுங்க. அதே மாதிரி மற்றவங்க நேரத்தை விரயம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் மற்றவங்களோட வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு புரிய வச்சு ஹெல்ப் பண்ணுவீங்க. அவங்களோட வாழ்க்கையில் ஒரு புரிதலை உண்டு பண்ணுவீங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த வாரம் உங்களுக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும். அட் த சேம் டைம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. எப்பயும் போல சூரிய நமஸ்காரம் எல்லா வகையிலும் நமக்கு செயல் வெற்றியை பெற உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. அதை பண்ண தெரியாதவங்க அட்லீஸ்ட் டெய்லி காலையில் சூரியனை பாருங்க. அது மட்டும் இல்லை, இந்த வாரம் நீங்கள் நிதானமாக இருக்கணும். எதில் தெரியுமா? சாப்பாட்டு விஷயத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. உடம்புக்கு ஒத்துக்காத உணவுப் பொருளை அவாய்ட் பண்ணுங்க. ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டாங்களேன்னு எல்லாத்தையும் ஒண்டியாக தலைமையில் இழுத்து போட்டுட்டு செய்யாமல் குரூப்பாக வேலை செய்ய திட்டமிட்டு செய்யுங்க. அது இன்னும் வேகமாக வேலையை முடிக்கிறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகும் நன்மைக்காக இப்போ நடக்கிற சின்ன சின்ன மாற்றங்களை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அது இன்னும் பெட்டரான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஃபேரி நமக்கு இந்த வாரம் சொல்கிற அருமையான மெசேஜாக நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த பதிவு நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் என்னோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல பதிவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மயூ. நன்றி, வணக்கம்.